நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இங்க அமர்ந்திருக்கின்ற என் அண்ணன், நான் கூட்ட கோயிலுக்கு ஓடி வந்தவர், இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காலை உணவு திட்டம் சொல்லி கொண்டு வந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு? உலகம் போற்றும் திட்டம்னா சொல்றாரு. தயவு செய்து சொல்றேன், என் தாய்மார்களே, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், நான் பெற்றெடுத்த குழந்தைகள் ரெண்டு கரண்டி உப்புமாவுக்கு கையெழுந்து நிற்கின்ற அவர்களை கொண்டு வந்தது யார்? நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். ரெண்டு கரண்டி உப்புமாவுக்கு நம்ம குழந்தைகள் கையெழுந்துகின்ற அவர்களை 6 முறை திமுக ஆட்சியில் இருந்தது. 6 முறை திமுக ஆட்சியில் இருந்தது. நீங்கள் எல்லாம் என்ன வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டவில்லையா? 6 கடைசியா உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வது வண்ணமென்றால், இந்த திராவிட மாடலை ஏற்று தமிழகத்திலே தாவரை மலர் செய்ய வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கின்ற ஆண்டவர்களுக்கும் கேட்டறிந்த என் நல்லவர்களுக்கும் என்னை ஈன்றெடுத்த அன்னைக்கும் தாய் தமிழுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோக்கம் திருப்பதி மலை மீது தீபம் இருந்தது. ஏன் இந்த தீபத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் அமைப்புகள் ஏன் ஒரு சேர பயங்கரமா போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, நம்மளுடைய உரிமை இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்துருன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிச்சான். ஆயிரக்கணக்கான கோயில் நம்மளுடைய மாவட்டங்களோட பல்வேறு கோயில்கள் இடிச்சிருக்கான். இன்னைக்கு கோயில் இடிச்சா தீபம் ஏற்ற வேணாம்னு சொல்லுவேன். நாளைக்கு உங்க வீட்டுல வந்து என்ன சாமி படம் இருக்கணும்னு அவன் தான் சொல்லுவான். எந்த சாமிக்கு நீ விளக்கேற்றணும், எந்த சாமிக்கு விளக்கேற்ற கூடாது, எத்தனை பொட்டு வைக்கணும், காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி வைக்கணும்னு சொல்லக்கூடிய உரிமை எடுத்து கொடுத்து திமுக அரசு எடுத்துக்கும். இப்படிப்பட்ட அந்த கேட்டுக்கிட்ட அவர்களுடைய திமுக அரசு ஓட ஓட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆறு மக்களின் அன்பை உங்களுக்கு வழங்கி உங்கள் பொறுப்பாகவும் வழங்கி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மதவெறியர்கள் என்று சொல்கின்றார்கள். தாம் திருடி பிறவி நம்பா என்பதற்கு போன்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி வாரி தூக்கி கேவலமான ஆட்சி செய்கின்றது. இந்த ஆட்சி மக்களின் சக்தியை திரட்டி அழிக்கப்பட வேண்டிய அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடியின் ஆட்சி பெற்ற தாமரை சின்னத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஆண்டு சாதனை விளக்க கூட்டமும் கொள்கை விளக்க கூட்டமும் ஆவடி நகரத்தின் சார்பாக, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளடக்கிய ஆவடி நகரத்தின் சார்பாக இங்கே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கே நடந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் 11 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை விளக்கியும், தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற காட்டாட்சியின் வேதனையும் விளக்கி மக்கள் மன்றத்திலே எடுத்துரைத்தோம். பெருவாரியான மக்கள் இங்கே திரளாக கலந்து கொண்டு கடும் பணியை பொருட்படுத்தாமல் இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்ட கருத்துக்களை, மிக சீரிய கருத்துக்களை ஆவலுடன் உள்வாங்கிக் கொண்டார்கள். இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளையும், இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் தற்பொழுது அமைச்சராகவும் உள்ளார். எப்படி திமுக போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அமைத்ததோ, ஆட்சிக்கு வந்தவுடன் எப்படி தான் சொன்ன மக்கள் மன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்ததோ, அதே போன்று இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய ஆவடி நாசர் கொடுத்த போலியான வாக்குறுதிகளையும்
மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்தோம். ஆவடி நாசர் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் போனது என்பதையும் மிக சீரிய அளவில் மிக தெளிவாக மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. சாலைகளை மேம்படுத்துவதாகவும் தரமான விளையாட்டு உள்ளரங்கம் அமைத்து தருவேன் என்றும் கொடுத்த போலி வாக்குறுதிகளை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலகர்த்தர்கள் மிக சீரிய முறையில் மக்கள் மன்றத்தில் எடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கமான பொய்களை போட்டுரைத்துள்ளார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கூறிய பொய்களே அவர்களுக்கு தோல்விக்கான பாதையை அமைத்து தரும். கடந்த 11 ஆண்டுகளாக மிக சிறந்த நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தமிழகத்திற்கான சிறப்பு கவனமும் தமிழ் மீது உள்ள அவரின் ஆழ்ந்த பற்றும் தமிழர்களின் மீது உள்ள மாறா காதலும் ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தது போன்ற சாதனைகளும் காவிரி நதிநீர் மேலாண் வாரியம் அமைத்து தமிழக விவசாயிகளின் துயர் துடைத்த மிக சிறந்த அற்புதமான சாதனைகளும் தமிழக மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு உள்வாங்கப்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியானது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொய் கூட்டணியை, புழுகு கூட்டணியை, போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றிய திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என்பது உறுதி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயராமன், மாநில இணையமைப்பாளர், பிரச்சார பிரிவு, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி.